சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். 12/9/2024 வியாழக்கிழமை. இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எப்பயும் போல் 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு நிலைவாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு நான் சந்திர சூடேஸ்வரர் கோபுரத்தை பார்த்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை ரூமில் தீபம் ஏற்றினேன். எப்பயுமே காலையில் தீபம் ஏற்றுறோம் அப்படின்னா முதல்ல நிலைவாசலில் ஏற்றணும். அதுக்கப்புறம் சாமி ரூமில் முதல்ல நம்ம வச்சுருக்கிற காமாட்சி அம்மன் விளக்கு தான் ஏற்றணும். அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வத்துக்காக வச்சுருக்கிற தீபத்தை ஏற்றணும். அதுக்கப்புறம் தான் மற்ற தீபங்களெல்லாம் ஏற்றணும். எப்பயுமே இந்த மாதிரி தான் தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்யணும். இந்த வீடியோவை அப்படியே லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படின்னு சொன்னாலே நமக்கு குரு பகவான் அப்புறம் குபேர பகவான் இவங்களுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் இருந்தால் மட்டும்தான் நாம் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ முடியும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா குரு ஓரையான காலையில் 6 to 7, மத்தியானம் 1 to 2, இரவு 8 to 9, மதியம் இரவு இந்த 2 நேரத்தில் வடக்கு திசை பார்த்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு குரு பகவானை மனசார வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா இந்த வழிபாட்டை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் செஞ்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு குரு பகவானுடைய அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். அதே போல் குபேர பகவானையும் குபேர லட்சுமியும் வழிபாடு செய்வதற்கான ஒரு முக்கியமான நாளும் இந்த வியாழக்கிழமை அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு வியாழக்கிழமையிலையும் நீங்கள் இந்த வழிபாடை செய்யலாம். அப்படி செஞ்சுட்டு வந்துனே இருக்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அனைத்தும் தீரும். இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த வழிபாடு முறைகள்லாம் செஞ்சு பலனடைங்க. மிகவும் எளிமையான கடன் தீர்க்கும் குபேர மந்திரத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். அந்த மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரணும் அப்படின்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நான் சொல்கிற இந்த மந்திரத்தை வியாழக்கிழமை நாளில் மாலை 6 மணிக்கு மேலே வடக்கு திசை பார்த்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மந்திரத்தை 21 முறை சொல்லி வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அனைத்தும் தீரும். நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வழிபாடு செய்யுங்க. இது கை மேலே பலன் குடிக்கக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்னே சொல்லலாம். நான் பல நாள் வழிபாடு செஞ்சதுக்கப்புறமா தான் எந்த ஒரு பூஜை முறையாக இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்து உங்களுடைய பிரச்சனையும் தீர்த்துக்க. இது ஒரு எளிமையான வழிபாடு தான். இந்த வழிபாடை யாராலையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க செஞ்சு பார்த்து பலனடைங்க. என் சொந்தங்கள் எப்போதும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு உங்களுக்காகவும் நான் மனசார அனைத்து தெய்வங்கள்கிட்டையும் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்த அனைத்து சொந்தங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.